அதே மாதிரி தீபக் டசன்ட் ஹோல்டு கிரட்ஜஸ். ஓகே, அவனுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் நானே சொல்லுவேன், எப்படி நீ அவங்க கிட்ட இப்படி இவ்வளோ பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் பேசுறேன், விடு நம்மளுக்குன்னு வர்றது நம்மளுக்கு வந்து சேரும்னு he will just go on. அது நான் சொல்லுவேன், உனக்கு எப்படி நீ மனுஷ ஜென்மம் தானா அப்படின்னா நீ ஏன் அதே பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டு போ அப்படிமா. அது ஒரு மெச்சூரிட்டி, அது இரிட்டேட்டிங் மெச்சூரிட்டி இல்லம்மா. இப்ப கிடையாது, அவனுக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நான் சொல்றேன்ல, நான் வந்து தொட்டா கோவப்படுற ஆள்னா, நானும் தீபக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி பெரிய சண்டை போட்டோம். பட் அடுத்த நாள் தீபகே எப்படி என்னால ரிலேட்டே பண்ண முடியல. திருப்பி எப்படி நீ அவங்கள நம்புற, நீ ஏன் நம்பலன்னா அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, நீ திருப்பி சிரிச்சு பேசு, எதுக்கு ஓவர் திங்க் பண்ற அப்படின்னு. அது என்னன்னா, அது இருந்தா நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி வரும். இப்ப எனக்குலாம் என்ன, ஓவர் திங்கர். இப்ப நீங்க தான் சொல்றேன்னா ஸ்ரீ அண்ணா எப்படி என்ன அப்படி சொல்லலாம், இப்படி பண்ணணும், நம்ம அப்படி இப்படிலாம் உட்காந்து போட்டு மண்டையில ஓட்டிக்கிட்டே இருப்பேன்னா, he can just pause and he can just move on. அது வந்து gift சீரியஸா அவனுக்கு அது ஒரு blessing. அதனால தான் அவனுக்கு இன்னும் நான் சொல்லுவேன், நீ ஏன் இன்னும் ஏஜ் ஆகாம இன்னும் அப்படி இருக்கேன்னா நீ டென்ஷன் எடுத்துக்கிறது இல்லடா அப்படின்னு சொல்லுவேன்.